செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாய் தோஷம் அப்படின்னா லக்கணத்தில் இருந்தாலே செவ்வாய் தோஷம் தான். லக்கணத்தில் 1ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம், 2ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம், 4ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம், 7ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம், 8ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம், 10ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷம், 12ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷம். அப்போ இப்போ இந்த குறிப்பிட்ட இடம் லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்கோ, லக்கணத்துக்கு தான் சொன்னேன். லக்கணத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம், லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷம், 4ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷம், 7ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷம், 8ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம், 10ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம், 12ஆம் இடத்துல தான் செவ்வாய் தோஷம். அப்போ பாருங்களேன், இதே மாதிரி ராகுக்கு எதுவும் அதே மாதிரி தான். அப்போ இந்தந்த இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம். சரி, குருவோட புதனோட போய் செவ்வாய் இருக்கார் அப்படின்னா அப்போ அந்த களி தோஷம் சொல்ல, கழிக்கிற தோஷம். விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கார். அவங்க லக்கணத்துக்கு எத்தனை கூடையவனாக வந்தாலும் சரி, 7, 8, 12 இந்த மாதிரி வரக்கூடிய இருந்தாலும் அந்த செவ்வாய் கழிக்கலாம். மகரத்தில் செவ்வாய் உச்சம், விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி, மகரத்தில் செவ்வாய் உச்சம், அங்கே இருந்தாலும் கழிக்கலாம். மேசத்தில் செவ்வாய் இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் கழிக்கலாம். கடகத்தில் செவ்வாய் இருந்தாலும் கழிக்கலாம். இப்படி இந்த மாதிரி செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருக்கோ லக்கணத்துக்கு இந்த இடத்த நான் குறிப்பிட்ட இடத்த பாருங்கள், அங்கே செவ்வாய் தோஷம் இருக்கும். சரி, செவ்வாய் லக்கணத்திலே இருக்குன்னா லக்கணாதிபதி கொஞ்சம் கோபம் தாபமாகவே கொஞ்சம் பிரச்சனையான உள்ள ஆளாக தான் இருப்பார். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்குன்னா கொஞ்சம் வாக்கு சூடாக பேசுவார், எனர்ஜியாக பேசுவார், கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவார், கோபக்காரர் அப்படின்னு வாயிலே பேசி கொன்றுவர். அப்படி சொல்கிறது 2ஆம் இடத்துல செவ்வாய். இதே 3ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 3ஆம் இடத்துல செவ்வாய் தான் மொபைலு, இன்டர்நெட்டு, தகவல் தொடர். அப்போ பாருங்கள், மொபைல் சார்ஜ் ஏறாது, இல்லை சார்ஜர் மாற்றுற மாதிரி வரும், இல்லைன்னா மொபைலே மாற்றுற மாதிரி வரும். 3ஆம் இடம்னா தகவல் தொடர், இன்டர்நெட்டா. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. 4ஆம்னா தாய்க்கும் இந்த சாதகருக்குமே செட் ஆகாது. அம்மாவுக்கு இவருக்குமே பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்னா அம்மா 4ஆம் இடங்கிறது வண்டி, வாகனம், வீடு, மனை. ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட்டு வரனா பஞ்சராகி நிற்கும். ஒரு கார் எடுத்து அங்கே போயிட்டு வரனா அங்கே இடையில நிப்பாட்டுவார். இங்கேருந்து போய் ஆள் தான் ட்ரோ பண்ணி கூட்டி வர மாதிரி வரும். அப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அம்மாவுக்கு இவருக்கு செட் ஆகாது. ஒரு கார் ஓட்டுற வகையில் பிரச்சனை சிக்கல ஓடிட்டுருக்கு. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. பூர்வ புண்ணியம், குலதெய்வம் சம்மந்தப்பட்டதில் ஒரு மன வருத்தம் பிரச்சனை. 6ஆம் இடம் சொல்கிறது இவருக்கு செரிமான கோளாறு தொந்தரவு இருக்குதுங்க. அப்போ 7ஆம் இடம்னா மனைவிக்கு இவருக்கும் கொஞ்சம் செட் ஆகாமல் போகிறது. மனைவி சொல்கிறது இவர் கேட்க மாட்டார். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால், லக்கணத்துக்கு 7ல் செவ்வாய் இருந்தால் மனைவி கொஞ்சம் பேச்சாளியாக இருப்பாங்க, நண்பர் கூட்டாளி. நீங்கள் பழகிற நண்பர் எல்லாமே ஒரு மன வருத்தம் பிரச்சனை தான், ஹார்டாக தான் பேசுவாங்க, அதட்டி தான் பேசுவாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நமக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, அவங்க அதட்டி பேசினாலும் என்ன பேசினாலும் நம்ம பொறுமையாக போகணுங்கிற ஒரு எண்ண மனநிலை உங்களுக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்களும் அதட்டிங்கன்னா பிரச்சனை வரும். இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. 8ஆம் இடம்னா ஆயில் சம்மந்தப்பட்டது, யூரின் ட்ராக் சம்மந்தப்பட்டதில் ஒரு பிரச்சனை சிக்கல் ஓடிட்டுருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தகப்பனும் பிள்ளைக்குமே செட் ஆகாது. அப்பா ஒன்று சொல்ல, இவர் ஒன்று சொல்ல, மாற்றி மன வருத்தம் பிரச்சனை ஆகி இவர் பாணியில் பேசுவார் சாதகர். அப்போ 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அப்பா அவர் பாணியில் பேசி அவர் வசதிகளுக்கு பார்ப்பார். 2 பேத்துக்குமே ஒத்துக்கிறார். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாருன்னு பிரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. அப்போ 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அப்பா ரொம்ப கோவக்கார், டென்ஷன் பார்ட்டி, மகனை புரிஞ்சுக்க முடியாமல் நான் சொல்கிறதா சரிங்கிற மாதிரி அந்த அமைப்பில் அவர் இருப்பார். இதே 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற 10ஆம் இடம்னா தொழில் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுற இடம், தொழில் ஸ்தானம். இந்த 10 கூட எங்கே இருக்கா, என்ன மாதிரி தொழில் பண்ணுறாங்க, அந்த தொழில் செய்கிறதுலேயே மன வருத்தம் பிரச்சனையாக ஓடிடுது. 11ஆம் இடத்துல இருக்குது பேங்க் பேர். அப்போ இந்த உல்லாசம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்களே, உல்லாசம் சந்தோஷமாக வாழ்க்கையை சொல்லக்கூடாது. அந்த சந்தோஷத்தவே கெடுத்து இவரே தான் தலையில் என்னமோ மண்ணலி போட்டு சொல்லுவாங்க, அது மாதிரி போட்டுட்டு போயிடுவார். சந்தோஷம், உல்லாசம். 4ஆம் இடங்கிறது சுகபோகம், சந்தோஷமாக இருக்கிறது. அம்மா வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது, அந்த மாதிரி உலகத்தில் கொடுத்துட்டு போகும். 11ஆம் இடத்துல அப்போ 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது 11ஆம் இடம் உல்லாசம், சந்தோஷம், பிரியம், இந்த மாதிரி அதில் பிரச்சனை சுக்கலும். 12ஆம் இடத்துல அயன சயனம், அதனால் நிம்மதியாக தூங்க முடியாதுங்க. வெளியூர் போனால் லாக்காக ஊருக்கு குடிந்துருவார். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவர் அயன சயன போகம், நிம்மதியான தூக்கம் இருக்காது, சந்தோஷம், பிரியம் எல்லாமே அதில் இருக்குது. இருந்தாலும் அதில் தொந்தரவு கொடுக்கும். அதுதான் மெயின். 12 பாவத்துக்கு செவ்வாய் இருந்தால் என்ன, செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு குறிப்பு சொல்லிக்கிறேன். இதை கண்டிப்பாக உங்கள் சாதத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன சொல்கிறது, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன்.